அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த காவல் நிலையத்தில் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பை சொல்றேன், கருத்தில் கொள்ளுங்க. ஒருவரின் ஜாதகத்தில் அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் 7ல் லான் போட்டிருக்க லக்கணம், அங்கிருந்து 7ஆம் இடம், அதான் கலந்தர ஸ்தானம், திருமண சாதம். 7ல் ராகு, கேது, சூரியன், செவ்வாய், சனி, தேய்பிரை சந்திரன், பாவியோடு சேர்ந்த புதன், லக்னத்துக்கு பாவகாபதி பெற்று குரு ஆகியவர்கள் சம்பந்தப்பட்டால் காவல் அலுவலகத்தில் அல்லது பதிவு அலுவலகத்தில் திருமணம் நடக்க வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு ஏற்படும். சுப ஆதித்யம் பெற்ற குரு சம்பந்தப்பட்டால் கோவில்களில் திருமணம் நடக்க வாய்ப்பு ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்க. இது இந்த காவல் நிலையத்திலையும் கோயில்களிலும் ரிஜிஸ்டர் அலுவலகத்திலையும் அதான் பதிவு அலுவலகத்திலையும் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு. இதுபோல் கோயில், பதிவு அலுவலகம், காவல் நிலையத்தில் திருமணம் நடைபெற்றிருந்தால் உங்களுடைய ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கலாம், எந்த அளவுக்கு பொருந்ததுன்னு நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ஏன்னா யாருமே போய் நம்ம பதிவு திருமணம் பண்ணணும், காவல் நிலையத்தில் போய் திருமணம் பண்ணணும் அப்படிலாம் எந்த ஆணும் நினைக்கிறதில்ல, பெண்ணும் நினைக்கிறதில்ல. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்பா அம்மா சொந்தக்காரர்கள் உறவுகள் மூலயமா திருமணம் நடக்க ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த ஜாதக கட்டத்தின் விதி அதுபோல் நடக்க விடாது. எந்தெந்த ஜாதக கட்ட விதி அடிப்படையில் நடக்குமோ அப்படி தான் நடக்கும். ஒரு மனிதருடைய கர்மாவின் அடிப்படையில் தான் இந்த ஜாதக கட்டங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. அதில் முதல்ல நீங்கள் புரிஞ்சுங்க. அதன் அடிப்படையிலேயே வாழ்க்கையை நான் இயங்கும், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.